Hi student, this is Silama Max Tuition 11th standard example 3.56. The government plans to have a circular geological park of diameter 8 km. Okay? See ஒரு circular park இருக்கு, அதுக்கான diameter வந்து நமக்கு 8 km கொடுத்திருக்காங்க. இதை இப்போ நாம diameter draw பண்ணிக்கலாம். Okay? அடுத்து a separate area in the form of a segment formed by a chart of length is 4 km is to be allocated exclusively for a veterinary hospital னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சார்ட் இங்கே இருக்குது. சரி, நான் இந்த சார்ட்டை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கான லென்த் வந்து இங்கே டோட்டலாக 4 km கொடுத்துருக்காங்க. டோட்டல் டயாமீட்டர் ஆஃப் த ஜியாலஜிக்கல் பார்க் வந்து 8 km. ஓகே, இப்போ அடுத்து ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் டு பி அலோகேட்டட் ஃபார் த வெட்னரி ஹாஸ்பிட்டல்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்மக்கிட்ட இந்த பிளேஸ்க்கான ஏரியா என்ன அப்படின்றது கொஷின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது 4 km. இங்கே டயாமீட்டர் ஆஃப் த ஜியாலஜிக்கல் பார்க் வந்து 8 km. ஸோ ரேடியஸ்லேருந்து சென்ட்ரல்லேருந்து இந்த சைடும் நமக்கு 4 km இருக்கும். இதை நம்ம இங்கே ஜாயின் பண்ணலாம். இதுவும் நமக்கு 4 km தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட கொஷின் என்னென்னா, இந்த ஷேட் பண்ணியிருக்கிற ரீஜனுக்கான ஏரியா என்ன அப்படின்றது தான் இங்கே நம்மக்கிட்ட கேட்டிருக்கிற கொஷின். இந்த வெட்னரி ஹாஸ்பிட்டலுக்கான ஏரியா என்ன அப்படின்றத நாம் இப்போ ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே கிவன் diameter of the geological park is 8 km. Okay, and இங்க chart length கொடுத்திருக்காங்க is 4 km. இப்போ இதை O, இதை A, இதை B ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே angle making AOB is equal to, இங்கே all sides ஈக்குவலாக இருக்கிறதுனால should be இந்த வேல்யூ வந்து நமக்கு 60 டிகிரி இருக்கும். all sidesமே நமக்கு 60 டிகிரி தான் இருக்கும். பிகாஸ் sides are equal, angles are equal. பட் ஒருவேளை டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக இருந்ததுன்னா நாம் இதில் கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த தீட்டாக்கான வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணோம். அதுக்காக இங்கே நான் டைரெக்டாக நமக்கு இங்கே 60 டிகிரின்றது தெரியும். பட் ஒருவேளை வேறு ஆங்கிளாக இருந்ததுன்னா நமக்கு என்ன வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இட் இஸ் கால்ட் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே. ஸோ இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ன்றதுனால எல்லா சைடுமே நமக்கு சேம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நான் ஏன்னு டினோட் பண்ணேன்னா எனக்கு இதுவும் ஏ தான், இந்த பிளேஸும் எனக்கு ஏ தான். பட் இங்கே காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2ab. இங்கே சைட்ஸை பொறுத்து வேல்யூ இங்கே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஆல் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்றதுனால நான் காஸ் தீட்டான்னு டினோட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இங்கே ஏக்கான வேல்யூவும் 4 தான், ஸோ ஸ்கொயர். பிக்கான வேல்யூவும் 4 தான் வித் ஸ்கொயர். சிக்கான வேல்யூவும் 4 தான் வித் ஸ்கொயர் டிவைடட் பை 2 into 4 into 4. ஓகே, இந்த 4 square will cancel. இந்த 4 squareக்கு இந்த 2 4 cancel. Finally we get 1/2. Cos theta is equal to 1/2. When we get cos theta is equal to 1/2 னா cos 60க்கு தான் நமக்கு 1/2 கிடைக்கும். cos will cancel. Theta is equal to pi/3. ஓகே, இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ன்றதுனால நமக்கு கண்டிஷன் படி சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ன்ற ஃபார்மை யூஸ் பண்ணி இங்கே நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம். இஃப் இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இல்லாமல் டிஃப்ரெண்ட் சைட்ஸாக இருந்ததுன்னா நம்ம இந்த கேஸ் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும்.
ஓகே, இப்போது நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதிலிருந்து ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் வேணும் அப்படின்னா நமக்கு இதுக்கான ஃபார்முலா இருக்குது. ஏரியா ஆஃப் த செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் OAB. ஓகே, சி இதில் ஏரியா ஆஃப் த செக்டார்ன்றது இந்த டோட்டல் வேல்யூ. ஓகே, இந்த டோட்டல் வேல்யூ தான் ஏரியா ஆஃப் த செக்டார். இதில் இந்த ட்ரையாங்கிளை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் இந்த செக்மெண்ட் கிடைக்கும். ஓகே, சி இந்த வேல்யூவை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, சி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ ஷோ யூ ரஃப்லி. இப்போது ஒரு சர்க்கிள்லேருந்து செக்மெண்ட் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா, சி எவ்ரி ஒன் நோஸ் இந்த சர்க்கிள் வந்து ஒரு 360 டிகிரி ஆக்குப்பை பண்ணணுன்னு. இது ஆர் ரேடியஸ். இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் இப்போ மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி மூவ் ஆகும்போது இட் மேக்ஸ் சம் ஆங்கிள். ஓகே, ஸோ இங்கேருந்து இது இப்படி மூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிளேஸில் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எல்லா சைடுமே ரேடியஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த பிளேஸ்க்கு மூவ் ஆகும்போது இது மேக் பண்ணுற சம் ஆஃப் ஆங்கிள் இந்த லென்த் ஆஃப் த ஆர்க். ஓகே, ஸோ அதை மேக் பண்ணுற ஆங்கிள் நமக்கு தீட்டா. தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் த செக்டார் 1/2 இன்ட்டு இங்கே ஆர் அண்டு ஆர் இன்ட்டு மேக்கிங் ஆங்கிள்ஸ் தீட்டா. ஓகே, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OABனா இது ஏரியான்னும் போது நமக்கு ஆஃப் இன்ட்டு BH ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். இது ஈக்குவலாட்டர்னல் ட்ரையாங்கிள். ஸோ ஆஃப் இன்ட்டு இங்கே BHR எவ்ரிதிங் இஸ் சேம். தேர்ஃபோர் ஆர் இன்ட்டு ஆர். ஓகே, ஸோ இங்கே இது சைன் தீட்டா. ஓகே, இப்போது இதிலிருந்து நாம் 1/2 அண்டு இந்த ஆர் ஸ்கொயர் எடுத்துடலாம். ரிமைனிங் தீட்டா மைனஸ் இங்கே இது சைன் தீட்டா. ஸோ தீட்டாக்கான வேல்யூ வி காட் ஆல்ரெடி. ஆருக்கான வேல்யூ 4 இன்ட்டு 4 இன்ட்டு இங்கே தீட்டாக்கான வேல்யூ நம்ம π/3 ஃபைன் பண்ணியிருக்கோம். சைன் π/3. ஓகே, எனிவே 1/2 இன்ட்டு இது 16. இங்கே சைன் 60க்கான வேல்யூ √3/2. இப்போது இது கேன்சல் பண்ணும்போது 8. ஓகே, 1 டைம்ஸ் இதில் 8 டைம்ஸ். இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது 2 இன்ட்டு π 2π. இங்கே 3√3/6. ஓகே, இப்போது இந்த எக்ஸை நம்ம 6ஐ எக்ஸ்டர்னலில் எடுத்துடலாம். அப்போ ரிமைனிங் 2π - 3√3. ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இங்கே 3 டைம்ஸ், இங்கே 4 டைம்ஸ். ஸோ ஃபைனலி வி கெட் 4/3 2π - 3√3. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்கிற யூனிட் இந்த லென்த் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. எனிவே இது மீட்டர் ஸ்கொயர். The finally therefore area of the veterinary hospital is 4/3 2π - 3√3 meter square. Okay, thank you.